இடத்துல எல்லாம் ரப்பர்னால இந்த சூழியல் தனியார் காடு ஃபாரஸ்ட் கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லியதுனால நம்ம குடியிருப்பு பகுதிகள் ரப்பர் விவசாயம் இதெல்லாம் முறிப்பதற்கு வனத்துறை அணுக வேண்டியது இருக்கு. அரசு தொடர்ந்து எந்த பதிலும் சொல்லல. இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே சொல்லல. அதனால ரப்பருக்காகவே மீனவர்களுக்கு மீன் அந்த இதுக்காக நிக்கியது மாதிரி நான் ரப்பருக்காகவே இந்த எலெக்ஷன்ல 2026ல இண்டிபெண்டா நிக்கேன். அப்போ உங்களுடைய ஓட்டு எனக்கு தருவீங்களான்னு நான் உங்கள்கிட்ட கேட்கேன். நன்றி நன்றி. என்ன சரியா? நானு இந்த காரணம்னா புள்ளி இந்த ரப்பர் தொழில் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கூடுதலா இருக்கு. ஆமா, அது இப்போ ஒரு ரப்பர் தோட்டத்துல ஒரு இதா இருக்கு. அது முன்னுரிமை கொடுத்தாச்சுன்னா நல்லா இருக்கு. இப்ப மீனவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி மீனவர்கள் மீன்பிடி காலத்துல அவங்க கவர்மெண்ட் ஒரு இது கொடுக்கும். அதே மாதிரி ரப்பர் தோட்டத்துக்கு ரப்பர் பாலட்டு காலத்துல மழை காலத்துல ஒரு நிதி கூட கொடுத்தா கூட நல்லா இருக்கும். அதே மாதிரி வினேசன் சொன்னதுக்கு வினேசன் என்ன சொன்னா வினேசனுக்கு ஒரு வாக்கு நான் கொடுப்போம். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நாளைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளைக்காரர்கள் காணிக்கை காசுக்காக வாங்கிய காசுல வாங்கி ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜ்ல அவங்க நாளைக்கு கேம்பெயின் பண்ணாங்க. அப்ப எங்களுடைய கோரிக்கையை சுமார் 2012 நாங்க என்ன சொல்லியோம்னா ரப்பருக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி இந்த அரசு இருந்த நேரத்துலதான் தடை ஏற்பட்டது. எங்களால் சாமானியப்பட்ட மக்களால் முதல்வரை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்லலாம்னு சொன்னா இன்னைக்கு துக்கவள்ளி இந்த நாள்ல என்ன சொல்ல வர்றேன்னா, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததே யூதாஸ்ன்னு அந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களே. அப்போ காமராஜருடைய வம்ச வழியை வந்தவங்க தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களாக இதுல இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இதை பற்றி இந்த ரப்பரை பற்றி எந்த கருத்தும் சட்டமன்றத்துல கூறவே இல்லை. எனவேதான் அதே சமூகத்தில் இருந்து வந்த நான் இந்த பகுதி விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கலாம் என்று 2026ல களங்காணியே. ஆனா நாளைய தினம் எங்களுடைய இந்த கருத்தை கேட்டு நாளைக்கே முதல்வர் இதை ரப்பருக்கு விலக்களிக்கலாம் என்று சொன்னா கட்டாயமாக அவருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ளேன். செய்யாத பட்சத்தில் உறுதியாக கட்டாயமாக இந்த தொகுதியில நாங்க எம்எல்ஏக்கு சீட்ல கட்டாயம் பண்ணிப்போம். ஓகேயா? நன்றி 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 நன்றி. உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சரியா? சரி 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 சரி. எங்களால முடிந்த அளவு செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுவோம். என்னன்னா அவங்க இப்போ கூட போன பிப்ரவரி மாசம் முதல்வர் வந்த நேரத்துல என்ன செய்தாங்கன்னா 150 கோடி ரூபாய் மீனவர்களுக்கு ஹார்பருக்கு அறிவிச்சாங்க. சரியா? அதுக்கு முன்னே 100 கோடி அறிவிச்சாங்க. பட் நம்ம காமராஜருடைய சமூகத்துக்கு இந்த ரப்பரை அறிமுகப்படுத்திய காமராஜருடைய அந்த வம்ச வழி வந்தவர்களுக்கு எந்த அறிவிப்பும் வெளியிட இல்லை. அப்ப ஏன் என்று கேட்பதற்கு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இல்லை. நான் உங்களுடைய பிரதிநிதியாக இந்த முறை சட்டமன்றத்துக்கு போவதாக தீர்மானித்துள்ளேன். அது உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய சக்தியை கூட்டும். சரி, நான் இந்த பத்மநாபபுரம் தொகுதிக்கு தனியார் காடு சூழியல் இதெல்லாம் பல முறை அரசிட்ட முறையிட்டாச்சு. ரப்பரை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. சரியா? எந்த வார்த்தையும் பேசலை. அப்போ இந்த முறை 2026 தேர்தலில் நான் இண்டிபெண்ட் அப்படின்னா சுயேட்சையாட்டு நம்ம குலசேகரத்துலேருந்து நான் இதில் வேட்பாளராக நிற்கேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு தருவீங்களா, ஓட்டு தருவீங்களான்னு கேட்கும். வரலாம். இந்த சூழியல் பாதுகாப்பு இதில் எங்களோட இந்த பூர்வீக சொத்து என்னோடய அண்ணன்மாருக்கு 2 பேருக்கு ஏரியா, என்னோட கொஞ்சம் ஏரியா இதெல்லாம் தனியார் பாதுகாப்பில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது அது கொஞ்சம் வருஷமாட்டே இது தனியார் பாதுகாப்பு இதை கொஞ்ச நாளில் இந்த ரூல்ஸ் எல்லாம் மாறும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஸ்லாட்டர் கொடுத்து மரம் முறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது. பெர்மிஷன் ஃபாரஸ்ட்லேருந்து வாங்கணும், கலெக்டரேட்லேருந்து வாங்கணும். அது அப்போ அந்த இது கொஞ்சம் எளிமையாக்கி தந்தாச்சுன்னு சொன்னால் சூழியல் பாதுகாப்புக்காக தனியார் பாதுகாப்பு சட்டத்துக்கு போராடுவதற்காக நிற்கின்ற அண்ணன் எபினேசர் அவர்களுக்கு எங்களுடைய ஓட்டை கொடுத்து தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன்.
இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியில் 45 ஆண்டு காலம் பயணித்தேன், சரியா? ஆனால் நம்ம கோரிக்கையை அவங்க கேட்க மாட்டாங்க. நாளைக்கு கூட நம்ம இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் நான் சொல்லியதை கேட்டு முதல்வர்கிட்ட பேசுவாரான்னு கேட்டால் பேச மாட்டார். பேசுவதற்குரிய வாய்ப்பே இருக்காது. இல்லை சேலஞ்ச் பண்ணி அவர் நாளைக்கு ஒரு வேட்பாளர் ஒரு முதல்வர்கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்திய கூட்டத்தில் அவர் சொல்லணும், என்னுடைய கோரிக்கை, என்னுடைய மக்கள் பத்மநாபபுரம் தொகுதியில் ரப்பர் சார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ரப்பருக்கு மட்டும் கேரளாவை போல விலக்களிப்பேன்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் முதல் படி. உடனே அவர் முதல்வர் கட்டாயமாக இந்த விஷயத்தில் நான் வந்து உங்களோடு இருப்பேன், இதுக்கு விலக்களிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதுதான் நமக்கு நம்மளுடைய பாதுகாப்பு. சரிதானே? சரிதானே? அது செல்லாமல் எப்போ வந்தாலும் மீனவர்களுக்கு 150 கோடி 150 கோடி என்னதுன்னா உங்களை யார் பாதுகாக்கியது? சரிதானே? பிள்ளைய மாதிரி இந்த இடத்துல வந்து எலெக்ஷனுக்கு நிற்க, சரியா? சட்டமன்ற எலெக்ஷனுக்கு, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, பத்மநாபபுரத்துக்கு, சரியா? எனக்கு நீங்க ஓட்டு தருவீங்களா? நான் இண்டிபெண்டா இருக்கேன், எந்த கட்சியிலையும் இல்லை. நம்ம பகுதி இப்போ அந்த பகுதியில தான் நானும் இருக்கேன். உங்களை எனக்கு தெரியும். அப்போ உங்க ஊர் ஆளு நான் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்கேன். தருவீங்களா? ஓட்டு தரலாம். சரி சரி, நன்றி. என்ன